ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாள் நீங்கள் கேட்டது எல்லாமே இப்போது கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு. நேற்றே ப்ரமோ பார்த்துருப்பீங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், சர்ப்ரைஸ் சொல்லிடுங்க. நிறைய பேர் ப்ரமோ பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாண்டியம்மா உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நாங்களாம் சும்மா ப்ரமோ பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் எங்களுக்குலாம் நீ ஸ்பெஷலாக சொல்ல மாட்டியா அப்படிலாம் திட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா குழந்தை விஷயம், அதனால் எடுத்தமே எல்லாத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்னால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ப்ரொமோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய வாழ்த்துக்கள். ஆமாம், நான் யூடியூப்பில் வந்து அதுக்கான பதிவே நாங்கள் போடல. அதுக்குள்ளே மற்ற வீடியோஸ்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பாப்பா, நாங்கள் வீடியோ பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் பாண்டியம்மாவுக்கு முதல் வீடியோ அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. எங்கள் கூட இன்னொரு குட்டியும் ஆட் ஆன் ஆக போகிறாங்க. நம்ம சேனலுக்கும் சரி நம்ம ஃபேமிலியும் ஒரு குட்டி வர போகிறாங்க. ஸோ அதை வந்து என் தம்பிங்களோட இங்கேருந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட் குழந்தை, இப்போ அடுத்த குழந்தை வராங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். ஸோ அதனால தான் மதுரைக்கு வந்து குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து நம்ம வந்து இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு நிறையா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுங்கள், 3 மாதத்துக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ எத்தனை வராது, இப்போ வந்து 13 வீக்ஸ் ஆகிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. மூக்கு, கை, ஹார்ட் பீட்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு பையனாக இருந்தவன், அவளும் ஒரே பிள்ளையாக இருந்தவன். ஸோ நாங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கோன்றக்காக தான் எங்களை விரும்புகிறவங்களாம் எங்கள் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இன்னொரு ஒரு உறவு வருது. ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்டு. அன்னைக்கு அந்த ரிவீல் பண்ணும்போது இருந்த மொமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான, பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த செக் பண்ணுறோம்ல, அந்த செக் பண்ணி முடித்து மாமாவோட ரியாக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, அதை அவர் ஃபீல் பண்ணும்போது எனக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டபுள் கோடு பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம கூட ஒரு குட்டி நம்ம வீட்டில் வர போகிறாங்க, இங்கே தவழ போகிறாங்க, இங்கே கூடயே இருக்க போகிறாங்கன்றப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இவர் அழகிறத பார்த்து இன்னும் எனக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது வெல்கம் டு ஜூனியர். Love you. Love you too. Daddy. Okay. Welcome home. Welcome. Daddy. இங்கே பாருங்க உங்க டேடி என்ன காட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் வந்து அம்மாச்சிக்கு தான் பண்ணோம். அம்மாச்சி வந்து பயங்கர அவங்க எக்ஸைட்மெண்ட்டு, அழுகதை தாண்டி அம்மாச்சி எக்ஸைட்மெண்ட். நாங்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் வேண்டுறது என்ன கொடுமைனா, காலைல உட்காந்து ஏதோ பருப்பு ஏதோ சாப்பிட்டுட்டு மெண்டிட்டு இருந்தவங்க, சொல்கிறேன் குட் மார்னிங் அப்படின்னு காஃபி குடிச்சிட்டு சொல்கிறான்னு இருந்தாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோமே அம்மா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரினுமே ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் திகச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அழுது சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இது. திடீர்னு வீடியோ கால் வர்றீங்க, வீடியோ கால் வரவும் ஏதோ இது பண்ணுறதுக்கு வீடியோ கால் வருதுங்க அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு ஒரு கிஃப்ட்டு அம்மாச்சின்னொன்னே ஏதோ கிஃப்ட் வாங்கி அனுப்புகிறீங்கன்னு பார்த்தேன். எனக்கு அந்த 2 கோடு பார்த்தோன்னே என் பிள்ளை ரயில்வே ஹாஸ்பிட்டலில் பிறந்த அன்னைக்கு அவங்க அப்பா என்ன சந்தோஷப்பட்டாரோ அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். அன்னைக்கு நான் மயக்கத்தில் இருந்தேன். அவங்க அப்பா அந்த குழந்தைய வாங்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி பிள்ளைங்க வந்துச்சுங்க. வந்தோடனே சப்ஸ்கிரைபர் எல்லார்ட்டையும் சொல்லணும், ஏன்னா இந்த 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறவங்க நீங்கள் எல்லாருமே. அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய குழந்தைங்களோட, கார்த்தியோட ஃபஸ்ட்டு குழந்தைங்களே இந்த 25 குழந்தைங்க தான். இந்த குழந்தைங்களோட அவனோட குழந்தையும் இனிமேல் வளரப்போகுது. அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் ஹாப்பியா உங்களுக்கு எல்லாத்துக்கும். வீட்டுக்கு ஒரு என்ன பண்ண போகுது, ஒரு குட்டிச்செல்லம் வரப்போகுது. இவனை செம்ம ஜாலி. அன்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எங்கள் குட்டிச்செல்லம் வரப்போகுது, அண்ணன் ரொம்ப சந்தோஷம்ண்ணே
அண்ணே நாங்களே தூக்கி வச்சுக்குவோம், நாங்களே கொஞ்சுவோம், நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ எமோஷ்னல் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஒரு ஆம்பளை பையனாக பிறந்தாலும் வளர்ந்தாலும், என்ன தான் சொசைட்டியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மீசையை வச்சுக்கிட்டாலும், எவ்வளோ தான் முறுக்கி விட்டாலும், நீ உண்மையாகவே ஒரு ஆண் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணோட உதவி இது வேணும். அவள் வந்து நமக்கான வாரிசு, நமக்கான குழந்தைன்னு காட்டும்போது, என்னோடய வாரிசு அடுத்து வரப்போதா, என்னோடய சந்ததி ஒன்று உருவாக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக எதாக இருந்தால் என்ன, என் குழந்தை அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ அழுகை எனக்கு. அது எப்படி எனக்கு அதை சொல்லனே தெரியல. அதில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவில் சொல்கிறேன். மேபி வரவங்க வந்து தாத்தாவாக கூட இருக்கலாம், பாட்டியாக கூட யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய குழந்தை, நம்ம கூடவே இருக்க போகிறான்றப்போ அதோட ஃபீலே தனி. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னோம். அம்மா பயங்கர ஹாப்பி. அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ரொம்ப எமோஷ்னல், எடுத்தோடனே அழுதுட்டாங்க. அம்மாச்சி வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி அப்புறம் எமோஷ்னல் ஆனாங்க. அம்மா எடுத்த உடனே ரொம்ப அழுதுட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதை தாண்டி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, டேடிட்ட போய் சொல்கிறேன், டேடி டபுள் கோட் வந்துச்சு டேடி, பாசிட்டிவ் டேடினோடனே, நான் தாத்தா ஆகிட்டேனா, நான் எங்கள் தாத்தா ஆகிட்டேன். அப்போயே அவர் நான் எங்கள் தாத்தா ஆகிட்டேனா. ஸோ எனக்கு ஒரு பேரை வரப்போகிறேன், நானும் அவனுக்கு ஜிம்மு கூட்டிகிட்டு போக போகிறேன். பேத்தியாக இருந்தாலும் அவரே நான் ஜிம்மு கூட்டிட்டு போக போகிறேன். அவர் அதை வந்து ஹாப்பினஸ் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், அவருக்குள்ளேயே வச்சு போகிறான்னா அவரோட கண்ணில் அந்த சந்தோஷத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷம் எடுத்தார். எப்படின்னா, ஒரு யங்கஸ்ட் தாத்தா, 43 வயசில் நான் ஒரு தாத்தாவாக போகிறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஹாப்பினஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷேர் பண்ணார். நான் அப்படியே கூடயே வச்சுக்குவேன், எங்கே போனால் வெளியே கூப்பிட்டு போயிடுவேன், நீங்கள் யாரும் கண்டுக்காதீங்க. நான் வந்து விஜய் டிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தோளில் குழந்தைய போட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் நான் கொடுப்பேன். ஸோ எங்கே போனாலும் தூக்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். எல்லா ஷூட்டிங் கூப்பிட்டு போயிடுவேன். அவனை வச்சு தான் நான் வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவர் நிறைய பிளான்ஸ்லாம் சொன்னார். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஏன் எடுத்தமே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். வேறு ஒபீஸாக இருக்கான்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உடம்பை குறைச்சா தான் நீங்கள் ப்ரெக்னன்சி ஆக முடியும் அப்படின்லாம் நிறையா கமெண்ட்ஸு. ஸோ அதுக்கெல்லாம் நிறையா பேர், நான்லாம் அவளோட ரொம்ப குண்டுங்க, இப்போ 3 குழந்தை பெற்றிருக்கேன், அதனால நீங்கள் நினைக்காதீங்கப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உடனே எடுத்துன்னு வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சொல்லாமல் இருந்தோம். அப்புறம் ஷோ நீங்கள் ஆல்ரெடி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேனத்தில் உங்களோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஷோ வரும்போது நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா இருக்கும். டாஸ்க்கும் இப்போ ரொம்ப ஹையாகிட்டு போயிட்டே இருக்குது. எங்களுக்கு டீம் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு, அவ்வளோ செல்லமாக பார்த்துக்குவாங்க அவளை. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்ற விஷயத்த விஜய் டிவி மூலமாக, டெலிவிஷன் மூலியமா, ஏன்னா வேர்ல்டு வைடாக அது இதுலேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். ஸோ இதை விட அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு கிடைக்காத பிளெஸிங்ஸ் வந்து குட்டிக்கு கிடைக்குதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ராதா மேம், கோபிநாத் சார், எங்கள் கோ கண்டஸ்டன்ஸ், அப்புறம் டீம் எல்லோரும் முன்னாடி அதை அனௌன்ஸ் பண்ணி, அதையும் தாண்டி மக்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் தான் இது. என்ன சொல்கிறது, எல்லாருமே எங்களை அம்மாச்சிலேருந்து அம்மாலேருந்து அப்பாலேருந்து எப்போ குட்டி வரும் நீங்கிறப்போ, இப்போ வந்து அந்த குட்டி வந்துட்டுருக்கு, இன்னும் ஒரு 7 மந்த்ஸில் வந்துடும், இன்னும் ஒரு 8 மந்த்ஸில் வந்துடும் சொல்கிறப்போ, 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கையில் ஒரு குட்டி இருப்பாங்க, இதே மாதிரி அவங்களே வச்சு ஒரு குட்டி விளாகெல்லாம் போடுவோம் அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ரோமோ உடனே ரிலீஸ் பண்ணால் எனக்கு தெரியாது, எப்படி ஷோ அப்போ சர்ப்ரைஸாக போடுவாங்க, அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் நேற்று ப்ரோமோ ரிலீஸ் ஆனதில் நிறையா ஃபோன் கால்ஸு, நிறையா பேர் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னால் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அது டைம் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரோமோ பார்த்தவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோன் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் மாமாடி சொன்னாங்க, அவங்கள பார்த்துக்கோங்க, நீங்களும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நிறைய பேர் பிளெஸ்ஸிங்ஸ், அட்வைஸ் எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்டு குட்டி ஸ்கேன் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம், நிறைய மொமெண்ட்ஸும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அட்டாச் பண்ணலாம். நிறையா பெட்ரூம்லலாம் சுற்றி குழந்தை ஃபோட்டோவை ஒட்டி வைங்க, அதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க.
அதுதான் நீ கிளம்பி வா மதுரைக்கே போகாதுன்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டி வைக்கிறது இங்கே தான் ஃபுல்லாக இருக்கானுங்களே அவங்க கூடயே கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றனால கிளம்பி ஓடி மதுரைக்கு வந்துட்டோம். இந்த வாரம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்தில் இன்னைக்கு குட்டி பசங்களோட உட்காந்து தான் பார்க்க போகிறோம். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாரம் அவங்க நிறைய வீடியோ எடுத்து அனுப்புவானுங்க. சரி அது எதுக்கு நான் வெளியே காட்டிக்கிட்டுனாலும் காட்டிக்காமல் இருப்போம். ஆனால் இந்த வாரம் அப்படி இருக்குது. இந்த வாரம் வந்து செலிப்ரேஷனாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இங்கே கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆமாம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களோட அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் எவ்வளோ பேசுவாங்கன்றதை நான் காமிக்கிறேன். ஆமாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க குழந்தைகளோட நிறையா வீடியோ போடுங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா நாளைக்கு என் குழந்தை பிறந்தாலுமே கொஞ்சம் எடுத்தமே காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட திறமையால் அவங்க வெளியே வந்து அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் வரட்டும். ஏன்னா அந்த குழந்தைன்னும் போது அதோட விவரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட இதில் திணிக்க வேணாம். அதுக்காக வந்து ஒரு சைல்டுஹுட்டாகவே இருக்கட்டும்ன்றக்காக நினைப்பேன். அதனால தான் சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது. பட் இப்போ இந்த மாதிரி மூமெண்ட் நாங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுனா காட்டலாம், தப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீக் தான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தில் நாங்கள் வந்து இதோட நாங்கள் குவிட் பண்ணிட்டு வெளியில் வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து டாஸ்க் அதிகமாகனால நாங்கள் விளையாடலை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றிகள். ஆமாம் ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டாக இருக்கட்டும், கீழே நாங்கள் போடுற காஸ்டியூமில் இருந்து நாங்கள் பேசுகிறது விளையாடுறது எல்லாமே நோட் பண்ணி அவ்வளோ பேர் கமெண்ட் எழுதுறீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தீங்க, எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு த க்ரூ வந்து எங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க இன்ன வரைக்கும். இப்போ வரைக்கும் வந்து கோஆர்டினேட்டர் கால் பண்ணி கேட்பாங்க என்ன பண்ணீங்க, ஸ்கேன் எது பண்ணீங்க, பாப்பா எப்படி இருக்காங்க, அவ்வளோ லவ்வபுளாக எங்களை கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எஸ் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க தம்பிங்க சொல்லுவாங்க, அவனுக்கு பக்காவா இருக்காங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் பாண்டியம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை தட்டினா தான் வீடியோஸ் வரும். பெல் பட்டனை தட்டுங்க. பாய்.